வெயிட் லாஸ் உடைய ப்ராசஸ் எப்படின்னா, நம்ம ஷேக் எடுக்கிறதால வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னு கேட்டால் கிடையாது. அதுன்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. ஷேக் எடுக்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெயிட் நம்ம கேலரியை வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம ஷேக் எவ்வளோ கேலரி தெரியுமா? ஒரு மார்னிங் எடுக்கிற ஷேக் வந்து எவ்வளோ கேலரி? 200 கேலரி தெரியாது. 4 இட்லி கெட்டி சட்னி எவ்வளோ கேலரி தெரியுமா? ஆல்மோஸ்ட் 300 650 கிலோ கேலரி, 600 கிலோ கேலரி கிட்ட வரும். ஏன் அப்படின்னா இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதால. இந்த ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 250 கிலோ கேலரி. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க 1 கிலோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு எவ்வளோ கேலரி எடுத்தால் கெயின் ஆகுன்றதுன்னா தெரியாது. எதுனா நாலேஜ் இருக்கா? 1 கிலோ வெயிட் ஏற்றணும் அப்படின்னா எவ்வளோ கேலரி வந்து நம்ம சாப்பிடணும்? சாப்பிடணுங்கிறதோட அதிகமாக பண்ணணும். எவ்வளோ கேலரி நம்மளுக்கு இன்டேக் ஆச்சுன்னா 1 கிலோ வெயிட் கெயின் ஆகும்னு கேட்குறேன். நமக்கு தேவையானதை விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ? அதான் எவ்வளோ தேவை? 2000. 8000 கிலோ கேலரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 கிலோ வெயிட் கெயின் ஆகிடும். 8000 கிலோ கேலரி வெயிட்லாம் ஏறுது இல்லை? அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா 8000 கிலோ கேலரி உடம்புல அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னா 1 கிலோ வெயிட் வந்து கெயின் ஆகிடும். 8000 கிலோ கேலரிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெருசாக தான் நினைக்க தேவையில்லை. ரொம்ப சாதாரணமாக 8000 கேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, 19 கேலரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் டீ 150 ml நம்ம எடுத்தோம் அப்படின்னா 120 கிலோ கேலரி பேட் கேலரி. ஒரு போண்டா 350 கிலோ கேலரி. ஒரு மைசூர் பாக்கு 650 கிலோ கேலரி. ஒரு குலாப் ஜாமுன் 600 கிலோ கேலரி. பீஸா ரவுண்டாக இருக்குது, ஃபுல் பீஸா நம்ம சாப்பிட்றோம் 1500 கிலோ கேலரி. ஒரு பீஸ் சாக்லேட் 80 கிலோ கேலரி. இது எல்லாமே அப்சல்யூட்லி பேட் கேலரி. அப்போ இவ்வளோ கேலரி வந்து நம்ம எடுக்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் 19 கிலோ கேலரின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு சிப்ஸ் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணால் ஒன்று மட்டும் சாப்பிடுவோமா? பேக்கெட்டே காலி பண்ணுறோம். அப்போ என்னென்னா இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, கேலரி வந்து ஆட் ஆக ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து 1 கிலோ வித் வெயிட் வந்து கெயின் ஆகிடும். இப்போ அதே வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சேம் கான்செப்ட். 8000 கிலோ கேலரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணோம் அப்படின்னா வெயிட் வந்து கெயின் ஆகும், வெயிட் வந்து லாஸ் ஆகும். கேலரி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். மார்னிங் வந்து 250 கேலரி எடுக்கிறீங்களா, மத்தியானம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிட்டியான லஞ்ச் எடுத்துக்கணும். இப்போ ரைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கேலரி வேல்யூ கம்மியாக இருக்கும். சாப்பாடு அதிகமாக வச்சோம் அப்படின்னா கேலரி வேல்யூ அதிகமாகிடும். இப்போ நான் நிறைய சாப்பிட்றேன் சாப்பாடு, ஒயிட் ரைஸ் சொல்கிறேன், நான் நிறைய போட்டு சாப்பிடுவேன். இப்போ பிரியாணி சாப்பிட்றோம், எவ்வளோ கேலரி? 2000 கிலோ கேலரியிலேருந்து 2500 கிலோ கேலரி ஆகும் பிரியாணி. ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கேலரி வேல்யூ ரொம்ப அதிகம். லிக்கரிங் பண்ணுறாங்க, ஆல்கஹால் எடுக்கிறாங்க, கேலரி வேல்யூ ரொம்ப அதிகம். புரியுதா? அப்போ ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட க்ரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேலரி வேல்யூ குறையும். இவ்வளோ விஷயம். அப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் எடுக்கிறோம், அகெயின் 250 கிலோ கேலரி. மார்னிங் 250, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 250. எவ்வளோ வந்து 500. மதியம் எடுக்கிற கேலரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்கலாமே. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 1500. உங்களுடைய காட்டில் பிஎம்ஆர்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அந்த